ஜிஎஸ்டி வரி அல்ல, வழிப்பறி. முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. இந்திய மக்கள் தொகையில் 50% பேர் 6 மடங்குக்கும் அதிகமாக மறைமுக வரியை கட்டுகிறார்கள். 1.45 லட்சம் கோடி கார்ப்பரேட் வரியை தள்ளுபடி செய்யும் பாஜகவால் ஏழைகளுக்கு கருணை காட்ட முடியாதா என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படுவது உறுதி. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏப்ரல் 23 வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. அமலாக்கத்துறைக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். ஆவடி அருகே பட்டப்பகலில் நகைக்கடையில் துப்பாக்கியை காட்டி 1,50,00,000 ரூபாய் மதிப்புடைய நகை கொள்ளை. நகைக்கடை உரிமையாளரை கட்டி போட்டு கொள்ளையர்கள் துணிகரம். பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவின் உதகை ரோடு ஷோ ரத்து. தேர்தல் பணி காரணமாக ரத்து செய்யப்பட்டதாக பாஜக தகவல். மதுபான கொள்கை முறைகேட்டில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் சந்தித்த பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான். மக்களவைத் தேர்தலையொட்டி நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவில் 460.84 கோடி ரூபாய் பறிமுதல். முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் தமிழ்நாட்டில் இதுவரை 460.84 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையம் தகவல். பாஜக அரசு 4 கோடி வீடுகளை கட்டி கொடுத்து விட்டதாக தேர்தல் அறிக்கையில் கூறியிருப்பது பொய்க்கணக்கு. அனைத்து ஊர்களுக்கும் புல்லட் ரயில் இயக்கப்படும் என்ற பாஜக வாக்குறுதி வேடிக்கையானது என ப. சிதம்பரம் விமர்சனம். பாஜக தேர்தல் அறிக்கையில் மக்களை ஏமாற்றும் வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. காரைக்குடியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேட்டி. தேர்தல் விளம்பரத்திற்கு அனுமதி மறுத்ததை எதிர்த்து திமுக தொடர்ந்த வழக்கு. 17ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓய்வு பெற்ற 21 நீதிபதிகள் அடங்கிய குழுவினர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம். நீதித்துறை மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை சிதைக்க முயற்சிகள் நடந்து வருவதாக கடிதம். தமிழ்நாட்டில் வரும் 17ஆம் தேதி மாலை 6 மணி வரை பரப்புரை மேற்கொள்ளலாம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழ்நாட்டில் நாளை மாலையுடன் பூத் ஸ்லிப் விநியோகிக்கும் பணி நிறைவடையும். பூத் ஸ்லிப் இல்லை என்றாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் வாக்களிக்கலாம். சத்யபிரதா சாஹூ தகவல். வாக்குப்பதிவு நாளான 19ஆம் தேதி விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது தொழிலாளர் நலத்துறை நடவடிக்கை எடுக்கும். 19ஆம் தேதி விடுமுறை இல்லை என தெரிந்தால் 18ஆம் தேதியே புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒரே நாடு ஒரே தலைவர் என தவறாக வழிநடத்த பார்க்கிறார் பிரதமர் மோடி. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அதிமுகவை உடைக்கும் முயற்சி ஒருபோதும் நடக்காது. காஞ்சிபுரத்தில் அதிமுக வேட்பாளர் ராஜசேகரனுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. பாஜக தேர்தல் அறிக்கையில் கைத்தறி தொடர்பான எந்த திட்டமும் இடம்பெறவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் தேர்தல் அன்று பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க முதற்கட்டமாக 58,58,00,000 ஒதுக்கீடு. காவல்துறை, வனத்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்டோருக்கும் ஊதியம் வழங்க 21.53 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தஞ்சையில் திமுக வேட்பாளர் முரசொலி சைக்கிள் ஓட்டியபடி சென்று வாக்கு சேகரிப்பு. டீ போட்டு கொடுத்தும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார்.
அவங்களும் இந்த பக்கம் கடத்தலுங்க நம்ம உள்ள உள்ள வாங்க உள்ள வாங்க மரத்துக்கு முன்னாடி வாங்க. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பிஆர்எஸ் நிர்வாகி கவிதாவுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. கேரள மாநிலம் வயநாட்டில் திறந்த வாகனத்தில் ராகுல் காந்தி பேரணி. வழிநெடுகிலும் மக்கள் திரண்டு வந்து வரவேற்பு.